இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் ஏசாயா 54வது அதிகாரம் 17வது வசனம். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களுக்கு விரோதமாக மனிதர்களுடைய நாவுகள் எழும்பி உங்களை குற்றப்படுத்தி கொண்டே இருக்கும் அப்படின்னா இன்றைய வார்த்தை உங்களுக்கு நேராக தீர்க்க தரிசனமாக கடந்து வருது. தாவீத சீமை தூஷித்தான் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. பீலேயாம் இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க துணிந்தான் அப்படின்னும் எழுதப்பட்டிருக்குது. தானியேலிடம் குற்றத்தை கண்டுபிடிக்க ஒரு கூட்டம் எழும்பி அவனுக்கு விரோதமாக ராஜா கிட்ட பேசினது அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. மொர்தெக்காய்க்கு விரோதமாக ஆமான் பேசிய பேச்சுக்கள் உண்டு அப்படின்னு வேதத்தில் போடப்பட்டிருக்குது. ஆனால் நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா இவை எல்லாவற்றிலும் தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு எப்படி ஆதரவாக இருந்தார் அப்படிங்கிறது புரியும். அதே மாதிரி இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் அவர் ஆதரவாக இருப்பார். ஒருவேளை உங்கள் குடும்பத்திலையோ, வேலை பார்க்குற இடத்துலையோ, ஊழியத்திலையோ, அக்கம் பக்கத்துலையோ, படிக்கிற இடத்துலையோ உங்களுக்கு விரோதமாக ஏதாவது நாவுகள் எழும்பி இருக்கும் அப்படின்னா தேவன் உங்களுக்கு அனுசரணையாக இருப்பதை உங்கள் கண்கள் காணும். ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் கொடுத்த வார்த்தைகளுக்கு நன்றி அப்பா. வாக்கு தத்தங்களுக்கு நன்றி ஏசப்பா. என்னோடு ஜெபிச்சிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் சூழ்நிலைகளையும் நீங்கள் அறிவிங்க. எல்லாருடைய அப்பா வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் நீங்கள் நீக்கி இப்பொழுது சுகமாய் தங்க பண்ண போகிறீங்க ஏசப்பா. கமெண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாருடைய ரிக்வெஸ்ட் மெசேஜும் நன்றி சொல்லுகிற மெசேஜாய் மாறணும் ஏசப்பா. ஒரு பிள்ளை கூட வெறுமையாய் திரும்பாதபடிக்கு அத்தனை பேருக்கும் நீங்கள் இப்பொழுது நன்மை செய்கிறீங்க ஏசப்பா. நன்றி அப்பா, ஸ்தோத்திர ஏசப்பா. எவ்வளவு நன்மைகள் செய்தாலும் குற்றப்படுத்தி பேசிக்கிட்டே இருக்கிறவங்க மத்தியில் வேதனையோடு இருக்கிறவங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுத்துருக்கிற இந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துக்கிறோம் அப்பா. அமேன். கண்ணீரோடு இவ்வளவு பெரிய குற்றத்தை என் மேலே சுமத்துறாங்களே, எனக்கு ஆதரவாக யாருமே இல்லைன்னு அப்பா இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உம்முடைய வார்த்தைகள் இன்றைக்கு கடந்து வந்திருக்கிறமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அமேன். உம்முடைய வார்த்தைகள் அப்பா இந்த பிள்ளைகளுக்குள்ள புதிய உற்சாகத்தை உண்டு பண்ணியிருக்கிறதுப்பா. அப்பா இந்த பிள்ளைகளை குற்றப்படுத்துகிற நாவினை அப்பா இவர்கள் குற்றப்படுத்த போகிறமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. அமேன். எப்படியாவது அப்பா உம்முடைய பிள்ளைகளை மாட்டி விடணும்னு சொல்லி போட்ட சதி திட்டத்தில் உம்முடைய பிள்ளைகளை தப்பு விற்கிறீங்க ஏசப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. அமேன். ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே. ஆமான் மொர்தெக்காய்க்கு எதிராக பெரிய சதி திட்டத்தை போட்டு அவனை தூக்கில் போடணுங்கிறதுக்காக எல்லா காரியங்களையும் செய்து தயார்படுத்தி வச்சுருந்தான். ஆனால் தேவன் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணி அதே தூக்கு மேடையில் ஆமான் போடப்பட்டான். நன்றியப்பா, ஸ்தோத்திர ஏசப்பா. உம்முடைய பிள்ளைகளை எப்படியாவது கீழே தள்ளி விடணுங்கிறதுக்காக போடப்படுற சதி திட்டங்கள்லேருந்து அப்பா உம்முடைய பிள்ளைகளை நீங்கள் பாதுகாக்கிறீங்க ஏசப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஸ்தோத்திர ஏசப்பா. இந்த உலகத்தில் அப்பா உண்மையான மனுஷங்களை காட்டித்தாங்க ஏசப்பா. ஸ்தோத்திர ஏசப்பா. எங்கள் முன்னாடி ஒன்றை பேசி பின்னாடி ஒன்றை பேசி வேதனைப்படுத்துகிற கூட்டத்தில் அப்பா எங்களுக்கு ஆறுதலாக இருக்கிற தேவனே, நீர் எங்களை அப்படியே ஏற்றுக்கொள்கிறீங்கப்பா. எங்கள் பக்கம் ஆறுதலாக இருக்கிறீங்கப்பா. சமாதானத்தை கொடுக்குறீங்க ஏசப்பா. எல்லாரும் சுற்றி நின்று எங்களை குற்றம் சுமத்தினாலும் நீங்கள் அன்போடு அணைத்து கொள்கிறீங்க ஏசப்பா. அது போதும்ப்பா. நன்றியப்பா, ஸ்தோத்திர ஏசப்பா. விபச்சார ஸ்திரீ மேலே மக்கள் கூட்டமாக நின்று கல்லெறிய முற்படும்போது அப்பா நீங்கள் ஒருவர் தான்ப்பா விபச்சார ஸ்திரீக்கு ஆறுதலாக இருந்தீங்கப்பா. அமேன். ஸ்தோத்திர ஏசப்பா. நன்றி ஆண்டவரை. இனி பாவம் செய்யாதேன்னு சொல்லிட்டு தண்டனை தீர்ப்பிடாமல் அவளை மன்னிச்சு அப்பா நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்க ஏசப்பா. இன்றைக்கு கூட அப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா எங்களை சுற்றி குற்றம் சுமத்துகிற அத்தனை ஜனங்களுக்கு மத்தியிலையும் 2 கரங்களை நீட்டி
எங்களை கட்டி அனைத்து முத்தமிடுகிற தேவனப்பா. நீங்கப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா. எங்களோடு இருக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேனப்பா. உடைய தயவு எங்கள் மேலே நீங்கள் பாராட்டுகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேனப்பா. அப்பா, எங்களுடைய எல்லா வேலைகளையும் நாங்கள் ஒழுங்கும் கிரமமாக செய்யும்படிக்கு எங்களுக்கு ஞானத்தை கொடுங்க ஏசப்பா. அமேன். நல்ல ஞாபக சக்தியை கொடுங்க ஏசப்பா. அமேன். யாரும் குடும்பத்திலையோ வேலை பார்க்குற இடத்துலையோ படிக்கிற இடங்கள்லையோ யாரும் எங்களை குறை சொல்லாதபடிக்கு எங்கள் காரியங்களில் நாங்கள் கண்ணும் கருத்துமாய் வேலை செய்ய எங்களுக்கு நீங்கள் இன்றைக்கு ஞானத்தை கொடுக்குறீங்க ஏசப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. எல்லா இடங்கள்லையும் உங்களுடைய பிள்ளைகளை வெட்கப்பட்டு போகாதபடிக்கு நீங்கள் கனப்படுத்துகிறீங்க ஏசப்பா. கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைக்கிறீங்க ஏசப்பா. நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இன்று இரவு என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் நல்ல உறக்கத்தை கொடுங்க ஏசப்பா. வீட்டை சுற்றியும் இரத்தத்தை தெளிக்கிறோமாப்பா. அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனியம் மந்திரம் செய்வனை பாவம் சாபம் நோய் விபத்து எல்லா விஷயம் இந்த விலைக்கு பாதுகாத்தரலுங்க. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் தாங்குங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. அமேன்.